தொடர்ச்சியாக டெல்லிக்கு செல்கின்ற ஸ்டாலினின் அமைச்சர்கள் அப்படின்றது தான் வந்து இப்போது பிக் பிரேக்கிங் நியூஸாக பேசப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த அமலாக்கத்துறை ரெய்டை தொடர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி திரு துரைமுருகன் அவர்கள் இந்த மணல் அள்ளி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய, அல்லது மணல் நிறைய அள்ளியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய, அல்லது கனிம வளங்களை எல்லாம் சூறையாடி இருக்கிறார் என்று சொல்வது தான் சரியான பதமாக இருக்கும். அப்படியான பேருக்கு சொந்தக்காரரான காட்பாடி கொள்ளையன் என்று அழைக்கப்பட வேண்டிய துரைமுருகன் அவரும் அவர் மகனும் சிக்கிக்கொண்டார்கள், அவருடைய உதவாக்கரை மகனும் சிக்கிக்கொண்டார்கள் என்ற உடனேயே டெல்லிக்கு பறந்தார். இரவோடு இரவாக டெல்லிக்கு சென்று என்ன பேசிவிட்டு வந்தார் என்பது நமக்கு தெரியாது. அமைச்சர் டெல்லிக்கு செல்கிறார், அதனால் தமிழக நலன் குறித்து பேசுவார் அப்படின்னு நம்ம நினைக்க போகிறோம்னா நம்மை விட முட்டாள்கள் இருக்க முடியாது. இவர்களுக்கு வாக்களிப்பதை வேண்டுமானால் ஒரு தவறாக நாம் செய்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இவர்கள் செய்யக்கூடிய திருட்டுத்தனத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருப்போம். அதை தடுப்பதற்கான அதிகாரம் நம்ம கையில் கிடையாது. இந்த கொள்ளை கூட்டத்திற்கு நாம் 5 ஆண்டுகளுக்கு வாக்களித்து அவர்களுக்கு அந்த கொடுத்து விட்டோம். அவர்கள் கையில் தமிழக என்ற பூமாலையை கொடுத்து விட்டோம் என்கிற நிலையில் இவர்கள் எப்படி அதை ஆக்கினாலும் நாம் 5 ஆண்டுகளுக்கு காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் என்கிற நிலையில் டெல்லிக்கு இவர்கள் ஏன் பறக்கிறார்கள், டெல்லிக்கு எதுக்கு காவடி எடுக்கிறார்கள் என்றால், அங்குதான் நாம் இந்த ரகசிய கூட்டணி அல்லது இந்த கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது.